எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டூ டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சு, அதனுடைய டென்டேட்டிவ் கீய டிஎன்பிஎஸ்சி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் கீ தான் இது. அதில சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து இவங்களே தப்பா குடுத்துருக்காங்க. சிலதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் தப்பா இருக்கலாம். நம்ம கரெக்ட்டான சோர்ஸ் வச்சு கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு கண்டிப்பா மார்க் வருங்க. மோஸ்ட்லி நெறைய பேர் இப்போ 150 எடுத்தவங்க எல்லாருமே இப்போ 144, 145 அந்த ரேஞ்சுல தான் சொல்றாங்க. ஸோ, இதில கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. ஸோ, நம்ம ஏற்கனவே எப்பயும் வழக்கம் போல பண்ற மாரி இதுக்கான கட் ஆஃப்க்காக ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்றது ஒண்ணு வச்சிருக்கோங்க. ஸோ, இதில நீங்க உங்களுடைய டேட்டாவ ஃபில் பண்ணுங்க. இதில எத்தன கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவா போடுறேங்க. ஸோ, அத வச்சு நீங்க எல்லாருமே சேலஞ்ச் பண்ணுங்க. வித் சோர்ஸோட நம்ம போடுறோம். ஓகே. ஸோ, கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம குரூப் 1க்கு இதே மாரி போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் 750 மெம்பர்ஸ் அதில பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் 140 ஃபார் பிசி இருக்கலாம் அப்படின்ற வரைக்கும் வந்திருக்குங்க. ஸோ, எனக்கு நேரம் இல்லாதனால அத எக்ஸாக்ட்டா போட முடியல. ஸோ, இது பாருங்க. அ இதில நெறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. லாஸ்ட் டைம் 2000 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ, இத வச்சு நம்மளால ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் 168, 69 அப்படின்றது ஓபிசி, எம்பிசிக்கு இருந்தது. ஸோ, எஸ்சி, எஸ்டிக்கு ஆல்மோஸ்ட் 163, 164 அப்படின்றது இருந்தது. ஒரு 5 மார்க் தான் கம்மியா இருந்தது. பிஎஸ்டிஎம் பெருசா இதில ரோல் ப்ளே பண்ணாது. ஸோ, நம்ம இதில எந்த அளவுக்கு அதாவது இப்போ 150 பிளஸ் போட்டவங்க எல்லாமே கம்மியா இருக்கிறதுனால 148, 147 அப்படின்றது ரொம்ப சேஃபான ஒரு ஸ்கோரா இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஓகே. வேகன்சிஸ் வந்து இதில இப்ப 4000 வேகன்சி ஆல்மோஸ்ட் ஒரு 2500 வேகன்சிஸ் தான் ஓப்பன் டூ ஆல் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார்டு இதெல்லாம் வருதுங்க. டிரைவர் போஸ்ட் இதெல்லாம் வருது. மத்தது எல்லாமே டைப்பிங் அந்த ஷார்ட் ஹேண்ட் இதில வந்துருது. ஸோ, அதனால நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இப்போதைக்கு கம்மியா இருக்கு. இது ஃபியூச்சர்ல அதிகமாகலாம். இன்னும் கூட 1000, 2000, 3000 அப்படின்றத சேர்ப்பாங்க. அதனால இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இப்ப நம்ம 148 தான் வருது அப்படின்னா, அது இன்னும் கூட ஒரு 1 மார்க், 2 மார்க் அப்படின்றது கம்மி ஆகுங்க. ஸோ, டைப்பிங் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 டூ 4 மார்க்ஸ் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்ட விட கம்மியா இருக்கும். இப்ப ஷெட்யூல் காஸ்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 145 கட் ஆஃபா இருக்கு அப்படின்னா, இப்ப டைப்பிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, போத் ஹையர் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 141, 140 அப்படின்றது கூட வரும். ஸோ, அதனால நம்பிக்கையோட இருங்க. இந்த சர்வேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுங்க. ஸோ, அத வச்சு நம்ம ஈஸியா நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ, ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்டிருக்கு. ஸோ, ஜெண்டர், மீடியம், தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றது கேட்டிருக்கு. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படின்றது கேட்டிருக்குங்க. சரிங்களா? ஸோ, எக்ஸ்ட்ரா ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஜெனரல் தமிழ்ல எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஜெனரல் ஸ்டடீஸ்ல எவ்வளோ போட்டிருக்கீங்க? அப்படின்றது மட்டும் கேட்டிருக்கோம். ஸோ, இதில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத நான் இந்த எக்ஸல்ல நான் பப்ளிக் ஃபோரத்திலேயே போட்டுறேன். ஸோ, நீங்களே கூட எவ்வளோ அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட இத வச்சு நம்ம இத பிரெடிக்ட் பண்ணி நம்மளால போட முடியுங்க. ஸோ, இனிமே இதுக்காக நம்ம வருத்தப்பட்டு நேரம் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. அடுத்த குரூப் 2 எக்ஸாம்க்கு நம்ம நல்லா படிப்போம். ஸோ, குரூப் 2, 2ஏ உடைய பிலிம்ஸ்க்கு நல்லா படிப்போம். ஸோ, தமிழ் கஷ்டமா கேட்குறாங்கன்னா, அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாரி நம்மளும் ரெடி ஆகணும். ஸோ, அதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வந்து இதுக்கு என்னன்னா பிடிஎஃப் வந்து அதர் தென் ஸ்கூல் புக்ல நம்ம படிக்கணும் அப்படின்றத நம்ம இப்ப ஸ்கூல் புக்லேருந்து நெறைய கன்டென்ட் நமக்கு கேட்குறாங்க. ஆனா ஸ்கூல் புக்க தாண்டி வெளியில நெறைய கேட்குறாங்க. இப்ப வந்து பிறமொழி சொல் கேட்குறாங்க, வேர்ச்சொல் கேட்குறாங்க, மரபு தொடர் நெறைய கேட்குறாங்க, பழமொழிகள் நெறைய கேட்குறாங்க. அப்புறம் கலைச்சொற்கள் நெறைய வெளியிலேருந்து தான் இப்ப கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ் சொல் இங்கிலீஷ் டூ தமிழ் வந்து கேட்குறாங்க. இந்த குரில் நெடில் ஸோ அதெல்லாம் கேட்குறாங்க. விலங்குகளுடைய இளமை பெயரு, பிரித்து எழுதுக ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நாங்க கலெக்ட் பண்ண மொத்த செட்டுங்க. சரிங்களா? ஸோ இதில எல்லாமே இருக்கு. ஓகே. இந்த புக் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இது மாரி ஒண்ணு ஒண்ணா நான் எடுத்து காமிக்கிறேன். எல்லாமே இப்ப பெரியார் யுனிவர்சிட்டி இப்ப யுனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பிஏ, பிலிட் புக்ல இருந்து நெறைய எடுத்து கேட்டுருக்காங்க அப்படின்றதுனால, அந்த புக்கும் நெறைய புக் இருக்கு. அதுல ரொம்ப நல்லா இருக்கிற புக் மட்டும் எடுத்து நம்ம போட்டுருக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாருக்கும். இலக்கணம் தான் எல்லாமே. ஸோ இலக்கணத்துல நம்ம இது 500 பக்கம் இருக்கு, 300 பக்கம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு இதுல ஒரு 80% கன்டென்ட் வந்து ஏற்கனவே நீங்க படிச்சதா தான் இருக்கும். ரொம்ப பெருசா, புதுசாலாம் இருக்காது. புதுசா ஆடா ஏதாவது வேர்ட் இருந்தா மட்டும் அத ஞாபகம் வச்சுக்கோங்க. விதி வந்து புதுசா நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, அத ஞாபகம் வச்சுக்கோங்க.
மத்தபடி இதுல 200 பக்கம் இருக்கு அப்படின்னா, நீங்க இதுக்காக படிக்க வேண்டிய பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25 பக்கம் தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்கு 6, 7, 8, 9, 10, 11, 12 சிறப்பு தமிழ், அதுக்கு முந்தின எடிஷன், அதுக்கு முந்தின எடிஷன் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருந்தோம். நெறைய புக் அடுக்கி வச்சு 25 புக்கு படிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ஒரு 7, 8 புக்கு தான் இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நம்ம படிக்கணும். இலக்கியம் அந்த அளவுக்கு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இவங்களே குடுத்துட்டாங்க. இப்ப 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்ட்டு. 10ஆம் வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய புக்ல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பாட்ட நீங்க கம்மியா படிச்சுட்டு 85 மார்க்ஸ்க்கு இலக்கண பாட்ட நீங்க நெறையா படிங்க. படிச்சீங்க அப்படின்னா, நல்ல மார்க் அப்படின்றது வருங்க. மரபு தொடர் கரெக்ட்டா எடுத்து அழகா எடுத்து போட்டிருக்குங்க. ஸோ நம்ம இத வந்து அ எனிவே இது சூஸ் த பெஸ்ட்டா தான் இருக்க போது. இது எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்க போது. அப்படியே மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சும்மா நம்ம ஒரு டைம்க்கு ஒரு 2, 3 டைம் படிச்சீங்க அப்படின்னாவே, ஸோ படிச்சது ஞாபகம் இருக்கும். அத வச்சுட்டு ஈஸியா நம்மளால எலிமினேட் பண்ணிட முடியுங்க. சரிங்களா? ஸோ அரட்டல், புரட்டல் அப்படின்னா, நோய் முற்றாமல் நிகழும் வழி அப்படின்ட்டு நாம இப்ப படிக்கிறப்ப இருக்கும். கொஸ்டின்ல இது வரப்ப கண்டிப்பா ஞாபகம் வரும். இத நம்ம பெருசா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஒரு 3, 4 டைம் திருப்பி படிச்சீங்கன்னாவே போதும். ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து கிண்டல், கேலி பண்ணிட்டு படிச்சீங்கன்னாவே அதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் இருக்குங்க. ஆட்சி சொல் அகராதி நெறைய இருக்கு. 2 வால்யூம் இருக்கு. ஸோ இது வந்து எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா, நம்ம சிலபஸ்ல என்னென்ன குடுத்துருக்காங்களோ அத மட்டும் படிங்க. மத்ததெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஓகே. ஸோ பழைய ஒரு இலக்கண புக்கு. ஸோ இதில இருக்கக்கூடிய வினா விடைகள். ஸோ ஈஸியா தான் இருக்கும். ஸோ இது மாரி ஒன் வேர்டா படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம ரிவிஷன் பண்றப்ப இந்த ஆன்ஸர மறிச்சு வச்சுட்டு அடுத்து, அடுத்து அப்படின்றது நம்ம போலாங்க. ஸோ நம்ம குரூப் 2க்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, பொது தமிழ்லயும், மேத்ஸ்லயும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாவே உங்களுக்கு குரூப் 2ஏ கண்டிப்பா எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துரும். கிட்டத்தட்ட ஒரு 7000, 8000 பேர் எடுப்பாங்க அப்படின்றக்கப்ப உங்களுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குங்க. பிழையின்றி தமிழில் எழுதுவோம் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட புக்கு தாங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்கு. ஸோ இதுவும் நீங்க பாருங்க. 199 பக்கம், 200 பக்கம், 300 பக்கம், 1000 பக்கம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்த்து பயப்படாதீங்க. எனிவே நம்ம நீச்சல் கத்துக்கிறதுக்கு குளத்துல குதிக்கணும். குதிக்காம தரையில உட்காந்துட்டு பேசிட்டே இருந்து, அப்புறம் கேட்டுக்கிட்டே இருந்தா மட்டும் நீச்சல் அடிக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒண்ணு நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே இவ்வளவுதான் இந்த விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிரும். அத வச்சுட்டு நம்மளால ஈஸியா அடுத்த அ இடத்துக்கு போயிட முடியும். இளங்குமரனாரோட தமிழ் வளம். ஸோ இந்த புக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதான் நம்ம ஒண்ணு படிச்சுட்டோம் அப்படின்னா, அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் இருக்கும். இதுல 500 பக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்க இதுல இருக்கக்கூடிய எக்ஸர்சைஸஸ நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னாவே போதும். ஒரு 3, 4 டேஸ்லயே இந்த ஹோல் புக்க உங்களால ஈஸியா படிச்சிட முடியும். ரிவிஷன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் டைம் 3 நாள் ஆகும். 2வது டைம் படிக்கிறப்ப ஒரு 1/2 டே ஆகும். 3வது, 4வது டைம் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லயே நீங்க பண்ணிடலாம். ஏன்னா நெறைய தெரிஞ்ச விஷயம் இருக்கும். தெரியாதது எது இருக்கோ அத மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. திருப்பி படிக்கிறப்ப தெரியாதது மட்டும் படிங்க. திருப்பி ஃபுல் புக்கையும் படிச்சு நேரத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்கங்க. ஸோ இனிய தமிழ் இலக்கணம் அப்படின்ட்டு புக் இது மாரி நெறைய இருக்குங்க. நான் Google Driveல அப்லோட் பண்ணி இதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன் நானு. ஸோ அது வந்து நீங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்குங்க. மயங்கொலி சொல் அகராதி அப்படின்றது இருக்கு. ஸோ இது எல்லாருமே இப்ப சோசியல் மீடியாவுல பரவலா இத அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த புக்ல இருந்து தான் கண்டிப்பா கேட்பாங்களா அப்படின்னா, இந்த புக்ல நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா, இத வச்சுட்டு மத்தத எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அந்த லெவலுக்கு நமக்கு இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப இந்த குரூப் 2க்கு இலக்கணம் வந்து அ நன்னூல் படிச்சவங்க மட்டும் தான் உங்களுக்கு பாடம் எடுக்க முடியும். ஸோ இப்ப நார்மலா அ இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு, இல்ல ஏதாவது ஒரு பிஏ ஆர்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இந்த பேசிக்கான இலக்கணத்த அவங்க நல்லா படிச்சிருந்தா மட்டும் தான் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் இப்ப நெறைய பேர் வந்து திணர்றாங்க. இது கஷ்டமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நல்லா அ இலக்கணம் நல்லா படிச்சு தெரிஞ்சவங்க கிட்ட இலக்கணத்த கத்துக்கோங்க. கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியா தான் இருக்குங்க. ஓகே. ஸோ இதான் இந்த புக்ஸ். இந்த புக்ஸ் எல்லாத்துலயும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். நீங்க பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கிறத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்லாம் போட வேணாம். சும்மா நீங்க ஃபோன்ல வச்சுட்டே கூட பார்க்கலாம். இல்ல ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பிரிண்ட் அவுட் போட்டு ஷேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ வெரி யூஸ்ஃபுல்.
தமிழ் நெனச்சு பெருசா பயப்பட வேண்டாம். சரிங்களா? நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு அப்டின்னா, நீங்க ஆப்ஷன்ல ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு போங்க அப்டின்ட்டு. ஆனா இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ்ல குரூப் 2ஏ தமிழ் அ அ மெயின்ஸ்ல வந்து எடுத்துட்டதுனால, நமக்கு வந்து இப்ப ஜென்ரல் தமிழ் நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 75 கொஸ்டின் இப்ப நீங்க பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அப்டியே கன்டின்யூ பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் மாறணும் அப்டின்ற பெரிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இப்ப இது வந்து ஒரு அ ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்றது 1:10 ரேஷியோல தான் எடுக்க போறாங்க. நம்ம 2ஏ மெயின்ஸ் எழுதுறப்ப லாங்குவேஜ் ஒரு ரோலே இல்ல அங்க அப்படின்றக்கப்ப ஒன்லி வந்து அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அது யார் எழுதுனாலும் இப்போ பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மார்க்ஸ் வந்து ஜிஎஸ்லயும் ரீசனிங்ல இருந்து மட்டும் தான் கேட்க போறாங்க அப்படின்றக்கப்ப நம்ம அ இந்த லாங்குவேஜ் செலக்ஷன்ல அதாவது 2ஏல இங்கிலீஷ் இருந்தது அப்படின்னா, இங்கிலீஷ்ல தான் நெறைய ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பா இங்கிலீஷ் இருக்கணும். ஆனா பிலிம்ஸ்ல இப்போ வந்து ஒன்லி லாங்குவேஜ் அப்படின்றது இருக்கிறதுனால, நீங்க தமிழ் கன்டின்யூ பண்ணிக்கோங்க. இல்ல தமிழ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால 60 மார்க் தான் எடுக்க முடியுது அப்படின்னா, நீங்க இங்கிலீஷ் மாறிக்கலாங்க. ஸோ உங்களோட விருப்பம். ஓகே. ஸோ நம்மள்துல வந்து இப்ப குரூப் 2, 2ஏ உடைய பிரிலிமினரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போயிட்டுருக்கு. டீட்டெயில் வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்து கால் பண்ணுங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கிளாஸஸ் எடுத்து, அதற்கான டெஸ்ட் வச்சு, டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் இருக்கு. அது ஒரு பேட்ச். அதே மாரி ஜென்ரல் தமிழுக்கும் இதே மாரி கிளாஸஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஹார்ஸ் பக்கத்துல கிளாஸஸ் எடுத்து, அதுக்கப்புறம் அதனுடைய கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் அப்படின்றது சேர்ந்தே இருக்குங்க. ஸோ வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிக்கிறத விட யாராவது சொல்றத கேட்கிறப்ப நமக்கு இன்னும் ஆழமா பதியும். நம்மளுடைய நேரத்த நம்ம நல்லா சேவ் பண்ணிக்கலாங்க. கொஸ்டின்ஸ் வந்து பயங்கர ஸ்டாண்டர்டா இருக்கும். உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுவோமோ, அத தான் நம்ம கேள்வியா கேட்போம். ஸோ இது வேற எந்த இன்ஸ்டிடியூட்லயும் இது மாரி கொஸ்டின்ஸ் எடுப்பாங்களான்னு தெரியல. வேற எந்த இன்ஸ்டிடியூட்லயும் நம்ம காப்பி அடிக்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ எல்லாமே ஓன் கொஸ்டின்ஸ் உட்காந்து நம்மளா ஜெனரேட் பண்ற கொஸ்டின்ஸு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த பிரிலிமினரி இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் அ இந்த கிராஷ் கோர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்க பார்த்துட்டீங்க அப்டின்னா, மெயின்ஸே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஓகே. அ அடுத்த வீடியோல இந்த குரூப் 4ல சேலஞ்ச் பண்ற கொஸ்டின்ஸ் என்ன அப்டின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. அதே மாரி குரூப் 2ஏ உடைய போஸ்ட் பிரிஃபரன்ஸ் வீடியோவும் போடுவோங்க. நன்றிங்க.